நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லப் போகிறேன். பல வருடங்களுக்கு முன்பு நோபல் பரிசு வென்ற டாக்டர் ஆல்பர்ட் ஸ்வைட்சரை லண்டனில் பேட்டி கண்டார்கள். அந்த ரிப்போர்ட்டர் அவரை பார்த்து இவ்வாறு கேள்வி எழுப்பினார். டாக்டர், வாட்ஸ் ராங் வித் மென் டுடே? இக்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு என்னதான் பிரச்சனை என்பதுதான் அந்த கேள்வி. டாக்டர் ஸ்வைட்சர் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு அந்த ரிப்போர்ட்டரை பார்த்து பதில் சொன்னார். மென் சிம்ப்ளி டோன்ட் திங்க். மனிதர்கள் சிந்திப்பதில்லை. இதை குறித்து தான் இன்று நான் உங்களிடம் பேச வந்திருக்கிறேன். இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலம் என்பது வாய்ப்புகள் கொட்டி கிடக்கும் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். பல ஆயிரம் வருடங்களாக இந்த உலகம் இப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று பல மனிதர்களால் கற்பனை செய்யப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிற இந்த காலகட்டத்தில் மிகவும் சௌகரியமான வாழ்க்கை முறை அமைந்துவிட்ட இந்த காலகட்டத்தை நாம் உண்மையாகவே பயன்படுத்துகிறோமா? இது மிகப்பெரிய கேள்வி. பலரும் இந்த காலகட்டத்தை, இந்த வாய்ப்புகளை நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்வதில்லை. 25 வயதுடைய ஒரு 100 இளைஞர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் வாழ்க்கையில் என்ன ஆகப் போகிறீர்கள்? எதை சாதிக்கப் போகிறீர்கள்? உங்களுடைய இலக்கு என்ன என்று அவர்களிடம் கேள்வியை கேட்டால், அவர்களுடைய கண்களில் ஒரு பிரகாசத்தோடு, அவர்களுடைய பேச்சில் ஒரு ஆர்வத்தோடு அவர்கள் இம்மாதிரியான ஒரு பதிலை கொடுப்பார்கள். நான் மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு துறையை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இந்த துறையில் நான் வேலை செய்ய போகிறேன். இந்த துறையில் நான் தொழிலை செய்ய போகிறேன். நான் வாழ்க்கையில் வெற்றி அடையப் போகிறேன் என்று உற்சாகமாக பதில் சொல்வார்கள். ஆனால் அதே இளைஞர்களுக்கு 65 வயதாக இருக்கும்போது அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறியிருக்கும்? அந்த 100 பேரில் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலையை அடைந்திருப்பார். அதிகமான பணத்தை சம்பாதித்திருப்பார். ஒரு சௌகரியமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார். அந்த 100 பேரில் 4 பேர்கள் நல்ல வாழ்க்கையை நடத்துவதற்கான ஒரு நிலையை அடைந்திருப்பார்கள். அதில் 5 பேர் இன்னும் தொடர்ச்சியாக அவர்களுடைய வாழ்க்கையை ஓட்டுவதற்கு, அவர்களுடைய குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு வேலை செய்து கொண்டிருப்பார்கள். அந்த 100 பேரில் 54 பேர் அவர்களுடைய வாழ்க்கையை ஓட்டுவதற்கே மிகவும் கடினமான ஒரு வாழ்க்கை சூழலில் மாட்டியிருப்பார்கள். 100 பேரில் வெறும் 5 பேர் மட்டுமே நல்ல ஒரு வாழ்க்கை முறையை வாழ்வதற்கான ஒரு தன்னிறைவையும் சுதந்திரமான ஒரு சூழ்நிலையையும் அடைந்திருப்பார்கள். அவர்கள் இளைஞர்களாக இருக்கும்போது அவர்களுடைய கண்களில் தென்பட்ட அந்த தீப்பொறிக்கு என்ன ஆனது? மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய துறையில் அவர்கள் பயணிப்பதாக நம்பினார்களே, அந்த நம்பிக்கை என்ன ஆனது? 100 பேரில் 5 மனிதர்கள் தான் வெற்றி அடைந்தார்கள் என்று பார்த்தோம். வெற்றி என்றால் என்ன என்று இப்பொழுது பார்க்கலாம். The definition of the success is the progressive realization of a worthy ideal. ஒரு சிறந்த கொள்கையை மனதில் நிலைநிறுத்தி அதை நோக்கி தொடர்ச்சியாக முன்னேறி கொண்டே இருக்கிறேன் என்கிற அந்த விழிப்புணர்வு தான் வெற்றி. ஒரு இலக்கை உருவாக்கி நாம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்கிற அந்த விழிப்புணர்வோடு ஒவ்வொரு படியாக அந்த இலக்கை நோக்கி செல்வதுதான் வெற்றி. நாம் உருவாக்கிய இலக்கை நோக்கி நாம் முன்னேறி செல்லவில்லை என்றால் அதுதான் தோல்வி. தகுதி வாய்ந்த ஒரு இலக்கை உருவாக்கி அதை நோக்கி படிப்படியாக முன்னேறி செல்வதுதான் வெற்றி. மேன்ஸ் சர்ச் ஃபார் ஹிம்செல்ஃப் எனும் ஒரு அற்புதமான புத்தகம் உண்டு. அந்த புத்தகத்திலிருந்து ஒரு மேற்கோள்: தைரியத்திற்கான எதிர்ச்சொல் கோழைத்தனம் அல்ல. நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள் எல்லாரும் எதை செய்கிறார்களோ நாமும் அதையே பின்பற்றுவதுதான். நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எதை செய்கிறார்களோ அதே போல மற்றவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன், எதற்கு, இது மாதிரியான எந்த கேள்விகளையும் கேட்பதில்லை. நாம் பிறக்கிறோம், பள்ளிக்கூடத்திற்கு செல்கிறோம், கல்லூரிக்கு செல்கிறோம், படிக்கிறோம்,
நாம் வேலைக்கு போகிறோம், நம்முடைய குடும்பத்தை பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற வயது வரும்போது, குடும்பச் சுமைகளை நம்முடைய தலையில் தூக்கி வைத்துக் கொள்கிறோம். வாழ்க்கை பயணிக்கிறது, பயணித்துக் கொண்டே இருக்கிறது. நமக்கு 60, 70 வயது ஆகும்போது தான் நாம் நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது, நாம் பொருளாதார ரீதியாகவோ அல்லது வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்று நாம் தொடங்கிய அந்த ஓட்டத்தை இன்னும் முடிக்காமலேயே இருக்கிறோம் என்கிற வெறுமை உணர்வோடு நம்முடைய கடந்த காலத்தை பார்க்கிறோம். இதற்கு காரணம் என்ன? எல்லோரையும் போல நாமும் எந்த கேள்வியும் கேட்காமல் நடந்து கொள்வதுதான். எல்லோரும் எதை செய்கிறார்களோ அதை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று யோசிக்காமல் நாமும் செய்வதுதான். 100க்கு 95 பேர் இப்படித்தான் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இப்படி செய்கிறார்கள்? ஏன் அவர்கள் சிந்திப்பதில்லை? ஏன் அவர்கள் இந்த கேள்விகளை கேட்பதில்லை? இதற்கு காரணம் அவர்களுடைய மனநிலைதான். அவர்கள் நினைக்கிறார்கள், வாழ்க்கை என்பது நமக்கு அமைவதுதான் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். வெளியில் இருக்கக்கூடிய புறச்சூழல் தான் அவர்களுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்துவதாகவும், அவர்கள் எது மாதிரியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அது முடிவு செய்வதாகவும் அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஒருமுறை ஒரு கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. வேலைக்கு செல்கிற ஆண்களிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. நீங்கள் ஏன் வேலைக்கு செல்கிறீர்கள்? நீங்கள் ஏன் காலையில் எழுந்திருக்கிறீர்கள்? 20 ஆண்களில் 19 ஆண்களுக்கு இதற்கான பதில் தெரியவில்லை. எல்லோரும் வேலைக்கு செல்கிறார்கள். எல்லோரும் வேலைக்கு சென்றுதான் ஆக வேண்டும், சம்பாதிக்க வேண்டும். அதற்காக நானும் செல்கிறேன். ஏனென்றால் என்னை சுற்றி இருக்கிற எல்லோரும் இதையே செய்கிறார்கள். ஆகையால் நானும் செய்கிறேன். நாம் சிறிது நேரத்திற்கு முன்பதாக வெற்றியை குறித்து பேசிக் கொண்டிருந்தோம் அல்லவா? அதை குறித்து திரும்பவும் பேசலாம். யார் வெற்றி அடைகிறார்கள்? ஒரு தகுதியான இலக்கை உருவாக்கி அந்த இலக்கை நோக்கி படிப்படியாக முன்னேறுகிற மனிதன்தான் வெற்றி அடைகிறான். தான் உருவாக்கிய இலக்கு தகுதியுடையது என்று நினைப்பவன் வெற்றி அடைகிறான். தான் உருவாக்கிய இலக்கை நோக்கி படிப்படியாக முன்னேறுவது தகுதியானது என்று நினைக்கிற மனிதன் வெற்றி அடைகிறான். யார் வெற்றியாளர்கள்? பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு நான் பாடம் நடத்த வேண்டும், அதுதான் என்னுடைய விருப்பம் என்று நினைத்து பள்ளிக்கூட ஆசிரியராக இருக்கக்கூடிய, பள்ளிக்கூட ஆசிரியையாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வெற்றியாளர்கள். தான் நடத்த வேண்டும் என்று விரும்புகிற ஒரு தொழிலை தொடங்கி அதை நடத்தி கொண்டிருக்கிற மனிதன் வெற்றியாளன். தன்னுடைய உத்தியோகத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்று நினைத்து தொடர்ச்சியாக படிப்படியாக முன்னேறி கொண்டிருக்கிற ஒரு மனிதன் வெற்றியாளன். தான் என்ன செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும் எனும் இலக்கை உருவாக்கி அந்த இலக்கை அடைகிற அனைவருமே வெற்றியாளர்கள்தான். இந்த கருத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு போட்டியாளர்களே கிடையாது. நாம் போட்டியிடுவதற்கு பதிலாக உருவாக்க வேண்டும், படைக்க வேண்டும். வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கும் சிறப்பான ஒரு எதிர்காலத்தை உருவாக்குவதற்கும் ஏதாவது ஒரு மந்திரச் சாவி இருக்கிறதா? ஆம், இருக்கிறது. உண்மையாகவே ஒரு மந்திரச் சாவி இருக்கிறது. சில மனிதர்களை பார்க்கும்போது அவர்கள் மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்தாலும் அவர்களுக்கு கடைசியில் எதுவோ மிஞ்சுவதில்லை. ஆனால் ஒரு சில மனிதர்களை பார்க்கும்போது அவர்கள் அவ்வளவு ஒன்றும் கடினமாக உழைப்பது போல தெரியாது. ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை அடைந்து கொண்டிருப்பார்கள். இதற்கான காரணம் என்ன என்று கேட்டால், அவர்கள் அந்த மந்திரச் சாவியை பயன்படுத்துகிறார்கள். அந்த மந்திரச் சாவி என்ன? இலக்குகள், கோல்ஸ். இலக்குகள் தான் அந்த மந்திரச் சாவி. உங்கள் கனவு எனும் வாழ்க்கையை திறப்பதற்கான மந்திரச் சாவி இலக்குகள். உங்களுடைய சிறப்பான எதிர்காலம் எனும் கதவை திறப்பதற்கான மந்திரச் சாவி இலக்குகள். இலக்குகள் இருக்கக்கூடிய மனிதர்கள் வெற்றி அடைகிறார்கள். காரணம், அவர்கள் எதை நோக்கி எங்கே செல்கிறோம் என்பது அவர்களுக்கு தெரியும். ஒரு துறைமுகத்திலிருந்து புறப்படுகிற ஒரு கப்பலை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த கப்பலை இயக்கும் தலைவனும் அந்த கப்பலில் இருக்கக்கூடிய மற்ற மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த கப்பல் எந்த இடத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்று அந்த கப்பலை இயக்குகிறார்கள். இந்த கப்பல் எவ்வளவு நாட்களில்
எந்த இடத்தை போய் சேரும் என்பது அந்த கப்பலில் இருக்கும் எல்லோருக்கும் தெரியும். அதே இன்னொரு கப்பல் இருக்கிறதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். அந்த கப்பலில் யாரும் இல்லை. அந்த கப்பலை இயக்க தலைவனும் இல்லை. அந்த கப்பலில் எந்த நபர்களும் இல்லை. அந்த கப்பலை இயக்கி மட்டும் விட்டுவிட்டார்கள். இப்பொழுது அந்த கப்பல் எங்கே போய் சேரும் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஒன்று அது மூழ்கி விடலாம். இல்லை ஏதாவது ஒரு கடற்கரையில் அது கரை ஒதுங்கலாம். அது எங்கும் செல்லாது. அப்படியே சென்றாலும் அதனுடைய பயணம் அர்த்தமற்றதாக இருக்கும். உருப்படியானதாக இருக்காது. இதே போலத்தான் மனிதர்களும். இலக்கு இல்லாத மனிதர்கள் இயக்குவதற்கு தலைவன் இல்லாத கப்பலை போன்றவர்கள். நான் இதன் தொடக்கத்தில் ஒரு ரகசியத்தை சொல்லப்போவதாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஏன் இலக்குகளை உருவாக்குகிறவர்கள் வெற்றி அடைகிறார்கள்? இதை புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் உருவாக்குவீர்கள். இப்பொழுதிருந்து நான் என்ன சொல்லப் போகிறேனோ அதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை இதுவரை எப்படி இருந்ததோ இனிமேல் அதே போல இருக்காது. அது மாறிவிடும். திடீரென்று நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக மாறிவிட்டதை உணர்வீர்கள். நீங்கள் எதை அடைய வேண்டும் என்று நினைத்தீர்களோ அது எல்லாம் உங்களை நோக்கி வருவதை பார்ப்பீர்கள். இதற்கு முன்பு வரை நீங்கள் பார்த்து அனுபவித்த கவலைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், பதட்டங்கள் இனிமேல் உங்களுக்கு இருக்காது. அந்த ரகசியத்தை சொல்லப் போகிறேன். வெற்றி அடைவதற்கான ரகசியமும் இதுதான். தோல்வி அடைவதற்கான ரகசியமும் இதுதான். நாம் எதை குறித்து சிந்திக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம். We become what we think about. உலகம் முழுவதும் இருந்த ஞானிகளும் தத்துவ அறிஞர்களும் பலவிதமான கருத்துக்களோடு சண்டை போட்டு கொண்டே இருந்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு கருத்து இருக்கிறது. ரோம பேரரசரான மார்கஸ் எரீலியஸ் சொல்வதை கேளுங்கள். A man's life is what his thoughts make of it. ஒரு மனிதனின் வாழ்க்கையை அமைப்பது அவனுடைய எண்ணங்களே. ரால்ஃப் வால்டோ எமர்சன் சொல்வதை கேளுங்கள். A man is what he thinks about all day long. ஒரு மனிதன் அதிகமாக எதை குறித்து சிந்திக்கிறானோ அதுவாகவே ஆகிறான். நமது திருவள்ளுவர் சொல்வதை கேளுங்கள். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராகப் பெறின். ஒன்று செய்ய எண்ணியவர் அதை செய்து முடிப்பதற்கு ஏற்ற மன உறுதியை உடையவராக இருந்தால் அடைய நினைத்தவற்றை எல்லாம் அவர் எண்ணியபடியே அடைவார். டாக்டர் நார்மன் வின்சென்ட் பீல் சொல்வதை கேளுங்கள். இது பிரபஞ்ச விதிகளில் மிகவும் முக்கியமானது. இதை என்னுடைய இளம் வயதிலேயே நான் அறிந்து கொண்டேன். இதை அறிந்து கொண்ட பிறகுதான் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய விடிவெள்ளியாக இந்த விதிகள் என்னை வழிநடத்தியது. அதை எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால், நீங்கள் எதிர்மறையான எண்ணம் கொண்டிருந்தால் உங்களுக்கு எதிர்மறையான விளைவுகள் நடக்கும். நீங்கள் நேர்மறையான எண்ணங்களை கொண்டிருந்தால் உங்களுக்கு நேர்மறையான விளைவுகள் நடக்கும். இதை இன்னும் எளிமையாக மூன்றெழுத்து மந்திரமாக இதை சொல்ல வேண்டுமென்றால், நம்புங்கள். நம்பினால் வெற்றி அடைவீர்கள். இலக்குகளை கொண்டுள்ள மனிதர்கள் ஏன் வெற்றி அடைகிறார்கள்? ஏனென்றால் அவர்களுடைய எண்ணங்களில் அதிக அளவு அவர்களுடைய இலக்குகளை குறித்த சிந்தனைகளும் எண்ணங்களும் எப்பொழுதும் ஓடிக்கொண்டிருக்கும். இலக்குகளே இல்லாத மனிதர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய மனதில் பலவிதமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். அதனால் அவர்கள் ஒரு இலக்கை நோக்கி போவதற்கு பதிலாக வெவ்வேறு பாதைகளை தேர்ந்தெடுப்பார்கள், வெவ்வேறு துறைகளை தேர்ந்தெடுப்பார்கள், வெவ்வேறு வழிகளை தேர்ந்தெடுப்பார்கள். அதனால் அவர்கள் எங்கும் செல்ல மாட்டார்கள். நீங்கள் எதை குறித்து சிந்திக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள். நீங்கள் உங்களுடைய இலக்கை உங்களுடைய மனதில் முன்னிறுத்தும் போது அதை அடைய வேண்டும் எனும் தீர்மானத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் வளர்த்து கொண்டே செல்வீர்கள். அதனால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இலக்குகளை குறித்து எந்த விதமான அக்கறையும் கொள்ளாமல் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏற்படும் சூழல்களையும் சம்பவங்களையும் நினைத்து நாம் கவலையும் வருத்தமும் பட்டு கொண்டிருந்தால் தோல்விதான் கிடைக்கும். நீங்கள் எதை குறித்தும் சிந்திக்கவில்லை என்றால் நீங்கள் எதுவும் ஆக மாட்டீர்கள். இது ஏன் இப்படி வேலை செய்கிறது?
நாம் ஏன் எதை குறித்து சிந்திக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம். இதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், ஒரு விவசாய நிலத்தை உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு நிலத்தில் ஒரு விவசாயி விதையை விதைக்கிறார். அவர் எதை விதைக்கிறாரோ அதையே அறுவடை செய்கிறார். இந்த நிலத்தில் எது விதைக்கப்பட வேண்டும் என்று அந்த நிலம் முடிவு செய்வதில்லை. இந்த நிலத்தில் எது விதைக்கப்படுகிறது என்று அந்த நிலம் அக்கறை கொள்வதில்லை. இதில் எது விதைக்கப்பட வேண்டும் என்று அந்த விவசாயி தான் முடிவு செய்கிறார். நம்முடைய மனித மனமும் இந்த நிலத்தைப் போலதான் செயல்படுகிறது. அந்த நிலம்தான் நம்முடைய மனம். அந்த விவசாயி தான் நாம், நீங்கள். அதில் நீங்கள் எதை விதைக்கிறீர்கள் என்று அந்த மனதிற்கு எந்த விதமான அக்கறையும் கிடையாது. நீங்கள் எதை வேண்டுமானாலும் விதைக்கலாம். ஒரு நிலத்தில் நல்ல விதைகளை விதைக்கலாம். நல்ல காய்கறிகளை விதைக்கலாம். அழகான மலர்களை விதைக்கலாம். விஷச் செடிகளையும் விதைக்கலாம். முட்செடிகளையும் விதைக்கலாம். நீங்கள் ஏன் இதை இங்கு விதைக்கிறீர்கள் என்று அந்த நிலம் கேள்வி கேட்கப் போவதில்லை. எதை விதைக்கிறீர்களோ அது வளரும். அதே போலத்தான் நம்முடைய மனமும். நீங்கள் அதில் வெற்றியை விதைத்தால் வெற்றியை அறுவடை செய்வீர்கள். தோல்வியை விதைத்தால் தோல்வியை அறுவடை செய்வீர்கள். நீங்கள் அதில் ஒரு இலக்கை விதைக்கலாம், அல்லது பயத்தையும் குழப்பத்தையும் சந்தேகத்தையும் விதைக்கலாம். நீங்கள் அதை எதை விதைக்கிறீர்களோ அது உங்களிடம் திரும்ப வரும். இதை சிந்தித்து பாருங்கள். நாம் விலை கொடுத்து வாங்க வேண்டிய எவ்வளவோ பொருட்களை நம்முடைய இலக்குகளாக நாம் தீர்மானிக்கிறோம். அவைகளை அடைய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆனால் உண்மையில் விலை மதிப்பு இல்லாத மிகப்பெரிய பொக்கிஷங்கள் நமக்கு எந்த விதமான விலை இல்லாமல், இன்னும் சொல்லப்போனால் இலவசமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. நம்முடைய பிறப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் இந்த பூமிக்கு இலவசமாகத்தான் வந்தோம். அதற்காக நாம் ஒன்றும் செய்யவில்லை. நம்முடைய மனதை எடுத்துக்கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளப்பரிய ஆற்றல் வாய்ந்த நம்முடைய மனம் இலவசமாகத்தான் நமக்கு கிடைத்தது. உறவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய அம்மா, நம்முடைய அப்பா, இவர்கள் எல்லாரும் நமக்கு இலவசமாகத்தான் கிடைத்தார்கள். இவர்களை வாங்குவதற்காக நாம் எதையும் செய்யவில்லை. நண்பர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் எல்லோரும் நமக்கு இலவசமாகத்தான் கிடைத்தார்கள். ஒரு மனித வாழ்க்கையில் இலவசமாக கிடைக்கக்கூடிய அத்தனையுமே மிகப்பெரிய அளப்பரிய ஆற்றல் வாய்ந்தவை, மிகவும் உன்னதமானவை. ஆனால் நாம் விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒவ்வொன்றுமே மிகவும் அற்பமானவை. இதில் மிகப்பெரிய ஒன்று என்று சொல்லப்போனால் அது நம்முடைய மனம்தான். நம்முடைய மனதை நாம் பெறுவதற்கு நாம் எதையும் செய்யவில்லை. அது நமக்கு இலவசமாக கிடைத்தது. ஆனால் இலவசமாக கிடைத்த ஒன்றை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி நம் முன்னால் இருக்கிறது. நாம் அதிகமான பணத்தை செலவு செய்து விலை அதிகமான ஒரு பொருளை வாங்கி வைக்கும்போது அதை நாம் நன்றாக பார்த்து கொள்கிறோம். ஆனால் இலவசமாக கிடைத்த உன்னதமான நம்முடைய மனதை நாம் பார்த்து கொள்கிறோமா? அக்கறை கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் பணம் கொடுத்து வாங்கக்கூடிய, நீங்கள் பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருக்கும் இவைகள் எல்லாம், வெளியில் இருக்கக்கூடிய இவைகள் எல்லாம் அற்பமானவை. இவைகளை உங்களால் சம்பாதித்து கொள்ள முடியும். ஆனால் உங்களுக்கு இலவசமாக கிடைத்த இந்த உன்னதமான பரிசுகளை உங்களால் விலை கொடுத்து வாங்க முடியாது. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால், உங்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய இவைகளெல்லாம் உங்களுக்கு கிடைத்தாலும் கூட, அதனால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. உங்களுடைய மனதை நிலத்தைப் போல எண்ணுங்கள். நீங்கள் எதுவாக வேண்டும், என்னவாக இருக்க வேண்டும் என்பதை இலக்காக மாற்றுங்கள். அதை உங்களுடைய மனதில் விதையுங்கள். அந்த விதை வளரும் வரை அதை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் பராமரித்து வாருங்கள். உங்களுடைய சிந்தனைகளை கவனியுங்கள். உங்களுடைய சிந்தனைகளை காத்துக்கொள்ளுங்கள். ஒரு மிகப்பெரிய விமானத்தையோ அல்லது ஒரு மிகப்பெரிய வாகனத்தையோ எடுத்துக்கொள்ளுங்கள். அதை இயக்கக்கூடிய மனிதன் அந்த விமானத்தையோ வாகனத்தையோ நாம் பார்க்கும் பொழுது மிகவும் சிறியவனாகவே இருப்பான். ஆனால் அந்த மிகப்பெரிய இயந்திரத்தை கட்டுப்படுத்துவது அந்த சிறிய மனிதன்தான்.
உங்களால் மிகப்பெரிய அந்த இயந்திரமான உங்களுடைய மனதை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். அதற்காகவே நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். அதற்காகவே உங்களுடைய அறிவை வளர்த்துக் கொள்கிறீர்கள். ஆனால் நீங்கள் கற்றுக்கொண்டதும், நீங்கள் வளர்த்து கொண்டதும் வெளியில் இருக்கக்கூடிய பொருட்களை வாங்குவதற்காகத்தான் என்று நாம் தவறாக புரிந்து கொண்டதால், நம்முடைய மனதை நாம் இயக்குவதை விட்டுவிட்டு, வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் தேட ஆரம்பித்து விட்டோம். இதனால் நம்முடைய மனம் கட்டுப்பாடு இல்லாமல் வேறு யாரோ ஒருத்தருடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக வந்துவிட்டது. உங்களுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்துங்கள். உங்களுடைய மனதை கட்டுப்படுத்துங்கள். உங்களுடைய சிந்தனைகளை கட்டுப்படுத்துங்கள். நீங்கள் அதை எப்படி கட்டுப்படுத்துகிறீர்களோ, நீங்கள் எதை சிந்திக்க வேண்டும், எதை சிந்திக்கக்கூடாது, எதை எண்ண வேண்டும், எதை எண்ணக்கூடாது, எதை குறித்து நாம் திட்டமிட வேண்டும், எதை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது என்று உங்களுடைய மனதை உங்களால் கட்டுப்படுத்த முடியும் என்றால், உங்களுடைய வாழ்க்கையை உங்களால் கட்டுப்படுத்த முடியும். இதுதான் அந்த ரகசியம். இதுதான் அந்த ரகசியம். இதை ஏன் ரகசியம் என்று சொல்ல வேண்டும்? உண்மையை சொல்லப்போனால் இதெல்லாம் ரகசியமே கிடையாது. இது எல்லாருக்கும் தெரியும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஏன் இதை ரகசியம் என்று சொல்ல வேண்டும்? இது பல மனிதர்களால் சொல்லப்பட்ட ஒரு உண்மைதான். இது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் ஒரு சிலரால் மட்டுமே இதை சரியாக பயன்படுத்த முடிந்தது. சரியாக பயன்படுத்த முடிகிறது. இதை கேள்விப்பட்ட எல்லோராலும் இதை சரியாக பயன்படுத்த முடியவில்லை. அதனால்தான் இதை ரகசியம் என்று சொல்கிறேன். இது என்ன என்று எல்லோருக்கும் தெரிந்தாலும் இதை எப்படி பயன்படுத்துவது என்று எல்லோருக்கும் தெரிவதில்லை. அதை கண்டடைபவர்கள் ஒரு சிலரே. அதனால்தான் இதை ரகசியம் என்று சொல்கிறேன். இந்த ரகசியத்துக்கு பின்னால் நிறைய விதிகள், நிறைய இயற்கையின் விதிகள், நிறைய பிரபஞ்சத்தின் விதிகள் ஒன்றாக இணைந்து செயல்படுகிறது. இந்த ரகசியத்தை நீங்கள் முயற்சித்து பாருங்கள். இந்த ரகசியத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி பாருங்கள். இதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதை எப்படி பயன்படுத்துவது? நான் இன்னும் சிறிது நேரத்தில் சொல்ல இருக்கிறேன். அதற்கு முன்பதாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய சில கருத்துக்கள் இருக்கிறது. இந்த உலகத்தில் எல்லாவற்றிற்கும் ஒரு விலை இருக்கிறது. உதாரணத்திற்கு, நீங்கள் மருத்துவராக வேண்டும் என்றால் ஒரு 5 வருட படிப்பை நீங்கள் படிக்க வேண்டும். அதற்கு பின்னர் நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். அதற்கு பின்னர் நீங்கள் நிறைய ஆய்வுகளை செய்ய வேண்டும். இத்தனை வருட உழைப்புக்கு பிறகுதான் நீங்கள் ஒரு மருத்துவராக முடியும். அதே போலத்தான் நீங்கள் ஒவ்வொரு துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது, ஒவ்வொரு இலக்கையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது, அந்த இலக்கை அடைவதற்கு அதற்கான ஒரு விலை உண்டு. அந்த விலையை நீங்கள் கொடுத்தால் மட்டுமே அது உங்களுடையதாகும். அந்த விலைதான் என்ன என்று நீங்கள் கேட்டால், அதற்கான பதில் பலவிதமான விலைகள் இருக்கிறது. அதை நீங்கள் கொடுத்தாக வேண்டும். பொதுவாக நீங்கள் கொடுக்க வேண்டிய விலை இருக்கிறது. அது என்ன என்று சொல்கிறேன். முதலாவது விலை, நீங்கள் எதை சிந்திக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள் என்று நாம் முதலில் பார்த்தோம். இதுதான் அந்த விலை. உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். நீங்கள் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதில் உங்களுடைய கவனத்தையும் உங்களுடைய சிந்தனைகளையும் செலுத்த வேண்டும். இந்த விலையை நீங்கள் கொடுக்காவிட்டால் என்னவாகும்? உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய கவனம் திருடப்படும். உங்களுடைய மனம் என்னும் நிலத்தில் விஷ செடிகள், களை செடிகள் விதைக்கப்படும். நீங்கள் இதை செய்யவில்லை என்றால், இதை வேறு யாரோ ஒருவர் உங்களுக்கு எதிராக இதை செய்து விடுவார். உங்களுடைய நிலத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய நிலத்தை நீங்கள் பராமரிக்க வேண்டும். உங்களுக்கு எது வேண்டுமோ அதை உங்களுடைய நிலத்தில், உங்களுடைய மனதில் நீங்கள் விதைக்க வேண்டும். அதில் கவனமாக இருக்க வேண்டும். அது குறித்து சிந்திக்க வேண்டும். அது குறித்த எண்ணங்களை நீங்கள் எண்ண வேண்டும். இதுதான் அந்த முதல் விலை. இரண்டாவது விலை, உங்களுடைய மனம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய விடாமல் தடுக்கிற, அதை செய்ய விடாமல் கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை நீங்கள் உடைக்க வேண்டும். சங்கிலிகளை நீங்கள் உடைக்க வேண்டும். நீங்கள் நினைப்பதை விட, நீங்கள் நம்புவதை விட மிகப்பெரிய அளப்பரிய வாய்ப்புகள் இந்த உலகத்தில்
கொட்டி கிடக்கிறது. ஆனால் அதை நாம் பார்க்க முடியாமல் இருப்பதற்கான காரணம் நம்முடைய மனம்தான். அது கட்டப்பட்டு இருக்கிறது. நம்முடைய கண்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. அதை நீங்கள் உடைத்தெறிய வேண்டும். உங்களுடைய மனதை கட்டுப்படுத்தும் தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத நம்பிக்கைகள், தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத செயல்கள், இவைகள் எல்லாமே உங்களை கட்டி போட்டிருக்கும் சங்கிலிகள் தான். இவைகளை நீங்கள் உடைக்க வேண்டும். 3வது விலை, உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளவு தடைகள் இருந்தாலும் சரி, அந்த தடைகளையும் பிரச்சனைகளையும் தாண்டி உங்களால் இதை செய்ய முடியும் என்று உங்களுடைய மனதை நம்பும்படியாக அதை தள்ள வேண்டும். நம்பும்படியாக அதை கட்டாயப்படுத்த வேண்டும். இதை செய்துவிட்டால் உங்களுடைய மனம் மிகப்பெரிய ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை, யோசனைகளை உருவாக்கும் கருவியாக மாறிவிடும். உங்களுடைய இலக்கை அடைவதற்கு எந்தெந்த விதமான வழிகள் இருக்கிறதோ அந்த வழிகளை உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக காட்டத் துவங்கிவிடும். 4வது விலை, உங்களுடைய வருமானத்திலிருந்து குறைந்தபட்சம் 10% நீங்கள் சேமிக்க வேண்டும். இந்த பணத்தை உங்களுடைய வளர்ச்சிக்கோ, நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்வதற்கோ, உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கோ, அல்லது நீங்கள் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை அடைவதற்கோ நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இதுவரை நாம் பார்த்த இந்த முக்கியமான கொள்கைகளை திரும்ப ஒரு முறை நான் சொல்கிறேன். உங்களுடைய மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது, நீங்கள் எதை குறித்து சிந்திக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள். 2வது, கற்பனை என்பது மிகப்பெரிய ஆக்கப்பூர்வமான சக்தி. உங்களுடைய மனதிற்கு புதிய புதிய வழிகளை கற்பனை செய்து அந்த வழிகளில் உங்களை வழிநடத்தவும் வழிகாட்டவும் உங்களுடைய மனதிற்கு ஆற்றல் இருக்கிறது. 3வது, தைரியமாக ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இலக்கில் கவனம் செலுத்துங்கள். 4வது, குறைந்தபட்சம் உங்களுடைய வருமானத்தில் 10% சேமிக்க தொடங்குங்கள். அதற்கு பிறகு முக்கியமான ஒரு கருத்து இருக்கிறது. முக்கியமான ஒரு மந்திரச்சாவி இருக்கிறது. அதுதான் செயல், ஆக்ஷன். ஐடியாஸ் ஆர் worthless unless we act on them. நாம் செயல்படவில்லை என்றால் நமக்கு இருக்கும் மிகப்பெரிய யோசனைகள் அர்த்தமற்றது. அது வீணானது. இந்த ரகசியத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டுமென்றால் நான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு பயிற்சியை சொல்லப் போகிறேன். இதை பயிற்சி என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள். இதை சவாலாக எடுத்துக்கொள்ளுங்கள். இதை தொடர்ச்சியாக செய்வதால் நீங்கள் எதையும் இழக்கப் போவதில்லை. உங்களிடமிருந்து எதுவும் போகப் போவதில்லை. ஆனால் இதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்வதால் நீங்கள் நிறைய பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். நீங்கள் வேறு ஏதாவது பயிற்சிகளை செய்து கொண்டிருக்கலாம். வேறு ஏதாவது முறைகளை நீங்கள் பின்பற்றி கொண்டிருக்கலாம். அதோடு சேர்த்து இதை நீங்கள் செய்யலாம். அப்படி செய்வதாலும் நீங்கள் எதையும் இழக்கப் போவதில்லை. நீங்கள் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிற பயிற்சிகளோடு இது எந்த விதத்திலையும் பாதிப்புகளை ஏற்படுத்தப் போவதும் இல்லை. நான் மீண்டும் சொல்கிறேன், இதை செய்வதால் நீங்கள் ஒன்றையும் இழக்கப் போவதில்லை. ஆனால் இதை செய்வதால் நீங்கள் நிறைய பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். என்ன செய்ய வேண்டும்? நான் தயார் என்று நீங்கள் கேட்பது எனக்கு கேட்கிறது. சொல்கிறேன், பின்பற்றுங்கள். ஒரு சிறிய அட்டையை எடுத்துக்கொள்ளுங்க. அது ஒரு காகித துண்டாக இருக்கலாம் அல்லது ஒரு அட்டையாக இருக்கலாம். இதை நீங்கள் பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த அட்டையில் நான் சொல்வதை எழுதுங்கள். உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான பெரிய இலக்கு என்ன? ஏதாவது ஒரு இலக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏதாவது ஒரே ஒரு இலக்கை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த இலக்கை அந்த அட்டையில் எழுதுங்க. இந்த அட்டையை நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுடன் எடுத்துச் செல்லுங்கள். அந்த அட்டையோடு நீங்கள் பயணியுங்கள். காலை நேரம் நீங்கள் தூக்கத்திலிருந்து கண் விழித்தவுடன் நீங்கள் முதலில் பார்க்க வேண்டியது இந்த அட்டையைத்தான். அந்த அட்டையில் நீங்கள் என்ன எழுதியிருக்கிறீர்களோ அதை படியுங்க. இப்பொழுது உங்களுடைய அடுத்த கேள்வி இதுவாகத்தான் இருக்கும். என்னுடைய இலக்கை அந்த அட்டையில் நான் எப்படி எழுத வேண்டும்? இதில் நீங்கள் குழப்பிக் கொள்ளாதீர்கள். அதில் நீங்கள் எதை எழுதினால் அதை திரும்ப படிக்கும்போது உங்களுடைய மிகப்பெரிய இலக்குகளை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியுமோ
அல்லது உணர்வுபூர்வமாக உங்களுடைய இலக்குகளை உணர முடியுமோ அது மாதிரியான வார்த்தைகளில் எழுதுங்கள். இதை எப்படி எழுத வேண்டும் என்பதற்காக யாருடைய யோசனைகளையும் கடன் வாங்காதீர்கள். இதை இப்படிதான் எழுத வேண்டும், இவ்வளவு முறைதான் எழுத வேண்டும் என்று எந்த சட்டமும் கிடையாது. அந்த அட்டையில் எழுதுங்கள், அவ்வளவுதான். அதை நீங்கள் படிக்கும்போது உங்களுடைய இலக்குகளை உணர்வுபூர்வமாக நீங்கள் உணர வேண்டும். இதை எழுதுவதற்கு ஒரு யோசனை உண்டு. நீங்கள் எழுத வேண்டும் என்று நினைக்கிற அந்த அட்டையை எடுத்துக்கொள்ளுங்கள். அது சிறியதாக இருக்க வேண்டும். ஒரு சிறிய பேப்பர் துண்டை எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாவது அமைதியான ஒரு இடத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு உங்களுடைய மிகப்பெரிய அந்த ஒரு இலக்கு என்ன என்று மனதில் நினையுங்கள். உங்களுடைய கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நீங்கள் இதை எழுதும்போது எழுதுவதற்கு முன்னால் இந்த ஆடியோவை, இந்த ஒளிப்பதிவை நீங்கள் கேட்கலாம். இதை கேட்டுக்கொண்டே நீங்கள் எழுத முயற்சி செய்யலாம். குறிப்பாக நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த பகுதியை நீங்கள் திரும்ப கேட்டு அதற்கு பின் நீங்கள் எழுதலாம். நான் சொல்லப்போவதை கற்பனை செய்யுங்கள். நீங்கள் தீர்மானித்து வைத்திருக்கிற உங்களுடைய மிகப்பெரிய இலக்கு எது என்று உங்களுடைய மனதுக்குள்ளாக சொல்லுங்கள். அந்த இலக்கை நீங்கள் அடைந்து விட்டால் நீங்கள் எப்படிப்பட்ட நபராக இருப்பீர்கள்? உங்களை சுற்றிலும் என்னவெல்லாம் இருக்கும்? நீங்கள் யாராக இருப்பீர்கள்? நீங்கள் வாழ்க்கையில் எந்த நிலையில் இருப்பீர்கள்? அந்த இலக்கை அடைந்து விட்டால் நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள்? உங்களை சுற்றி என்னவெல்லாம், யாரெல்லாம் இருப்பார்கள்? இதையெல்லாம் ஒரு கற்பனை காட்சியாக கொண்டு வாருங்கள். உங்களுடைய இலக்கை நீங்கள் அடைந்து விட்டீர்கள். நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? இப்பொழுது உங்களுடைய மனக்கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காட்சியை நிஜமாக்க வேண்டும் என்றால் எந்த இலக்கை அடைய வேண்டும்? அதை எப்படி அடைய வேண்டும்? இந்த 2 கேள்விக்குமான பதிலை உணர்வுபூர்வமாக அந்த பேப்பரில், அந்த அட்டையில் எழுதுங்கள். அவ்வளவுதான், அவ்வளவுதான். இந்த அட்டையை நீங்கள் எடுத்துக்கொண்டு எல்லா இடத்திற்கும் பயணியுங்கள். நீங்கள் எங்கு சென்றாலும் அதை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். நான் முன்னமே சொன்னது போல காலையில் கண் விழித்தவுடன் நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த அட்டையைத்தான். இரவு தூங்கப் போவதற்கு முன் நீங்கள் படிக்க வேண்டியது இந்த அட்டையைத்தான். நீங்கள் இந்த அட்டையை எடுத்துக்கொண்டு நீங்கள் பயணிக்கிறீர்கள். எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த அட்டையை எடுத்து படித்து பாருங்க. அதை படிக்கும்போது இந்த இலக்கை அடைய வேண்டும் என்று நினைத்து கொள்ளுங்கள். இந்த இலக்கை அடைவதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் எனக்கு காட்ட வேண்டும் என்று மனதிற்குள்ளாக சொல்லிக் கொள்ளுங்கள். இந்த இலக்கை அடைவதற்கு என்னென்ன வழி வாய்ப்புகள் இருக்கிறதோ அதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று உங்களுடைய ஆழ்மனதிற்குள்ளாக கட்டளையிட்டுக் கொள்ளுங்கள். இதை மட்டும் செய்து வாருங்கள். இதை மட்டும் செய்து வாருங்கள். தொடர்ச்சியாக செய்து வாருங்கள். இதை செய்வது மிகவும் எளிது அல்லவா? இது தொடர்ச்சியாக நீங்கள் செய்து கொண்டிருக்கும்போது இதோடு இன்னொன்றையும் நீங்கள் செய்ய வேண்டும், பின்பற்ற வேண்டும். அது ஒரு பழக்கம். ஆனால் இது சற்று கடினமாக இருக்கும். நான் மீண்டும் சொல்கிறேன், இது சற்று கடினமாக இருக்கும். ஏனென்றால் இந்த பழக்கத்தை உங்களுடைய வாழ்க்கை முறையில் உருவாக்குவதற்கு சில காலம் எடுக்கும். நீங்கள் இதுவரை வாழ்ந்து வந்த அந்த வாழ்க்கை முறை இதற்கு அப்படியே வேறுபட்டதாக இருக்கும். அது என்ன? நீங்கள் இதை ஒரு நாள் செய்யலாம், 2 நாட்கள் செய்யலாம். இதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டே வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் வரலாம். பயம், சந்தேகம், குழப்பம், அவநம்பிக்கை இவைகள் எல்லாம் ஏற்படலாம்.
அல்லது நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் மூலமாக நமக்கு இந்த எதிர்மறையான எண்ணங்களோ, அவநம்பிக்கைகளோ ஏற்படலாம். இது நம்மால் முடியுமா? இதெல்லாம் சாத்தியமா? என்று உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்வீர்கள். இது மாதிரியான தருணங்கள் உங்களுக்கு ஏற்படும்போது, நீங்கள் ஒன்றை செய்ய வேண்டும். அதை தவிர்க்க வேண்டும். அதை தவிர்த்து திரும்பவும் உங்களுடைய கவனத்தை உங்களுடைய இலக்கில் குவிக்க வேண்டும். இதற்காகத்தான் அந்த அட்டையை நீங்கள் தயார் செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய மனம் வருத்தம் அடைந்திருக்கும்போது, கவலை அடைந்திருக்கும்போது, பயப்பட்டு இருக்கும்போது, அல்லது அதற்குள் அவநம்பிக்கைகளும் சந்தேகங்களும் குடிகொண்டிருக்கும்போது நீங்கள் அந்த அட்டையை எடுங்கள். எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். பயம், சந்தேகம், அவநம்பிக்கை இவைகளுக்கு இடம் கொடுக்காமல் உங்களுடைய இலக்கை குறித்து மட்டும் சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய இலக்கை மட்டும் நினைத்து பாருங்கள். நீங்கள் எதை அடைய வேண்டும் என்று நினைத்தீர்கள், நீங்கள் எதை சாதிக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள், அதை மட்டும் உங்களுடைய மனக்கண்ணால் கொண்டு வந்து நிறுத்துங்கள். தேவைப்பட்டால் இந்த ஒளிப்பதிவை, இந்த ஆடியோவை நீங்கள் அது மாதிரியான தருணங்களில் கேட்கலாம். இதை ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ளுங்கள். 1 மாதம் இன்றிலிருந்து, நீங்கள் இதை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றிலிருந்து 1 மாதம் 30 நாள் இதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்ய போகிறீர்கள். இந்த 30 நாட்களில் நீங்கள் இதில் என்ன சொல்லப்பட்டதோ அதை மட்டும் நீங்கள் செய்ய வேண்டும். இதில் எதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதோ அதை முற்றிலுமாக நீங்கள் தவிர்க்க வேண்டும். இதை நீங்கள் எழுதிவிட்ட பிறகு ஒரு சிலருக்கு அந்த இலக்கில் நேரடியாக வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். சில பேருக்கு அந்த வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இந்த 30 நாட்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை முறையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் எதை செய்கிறீர்களோ, அது உங்களுடைய இலக்கை அடைவதற்காக செய்யப்படுகிற வேலையாக இருக்கலாம். இல்லை, நீங்கள் அன்றாடம் செய்து வருகிற ஒரு வேலையாக, ஒரு தொழிலாக இருக்கலாம். அதில் நீங்கள் இதுவரை என்ன செய்து வந்தீர்களோ, அதைவிட கொஞ்சம் அதிகமாக செய்ய வேண்டும். அப்படியென்றால், நீங்கள் இதுவரை எப்படி செயல்பட்டு வந்தீர்களோ, அதற்கு ஒரு மதிப்பு இருக்கிறதென்றால், அதைவிட மதிப்பு கூட்டப்பட்ட ஏதாவது ஒரு செயலை சேர்த்து நீங்கள் உங்களுடைய அன்றாட செயல்களை செய்ய வேண்டும். உங்களுடைய மனநிலையை கவனித்து பாருங்கள். நீங்கள் அன்றாடம் ஒரு செயலில் நீங்கள் செயல்படும்போது, நீங்கள் உங்களுடைய மன அழுத்தம் காரணமாக நீங்கள் சிரிக்காமல், நீங்கள் சிந்திக்காமல், நீங்கள் உங்களை சுற்றி நடக்கிறவைகளை கவனிக்காமல், இன்று இந்த வேலையை செய்துவிட்டால் போதும் என்கிற மனதோடு ஒவ்வொரு நாளும் செய்து வருவீர்கள் என்றால், அதோடு சேர்த்து உங்களை சுற்றிலும் என்ன நடக்கிறது என்று கவனித்து பாருங்கள். சிரிக்க முயற்சி செய்யுங்கள். நீங்கள் சிரித்தாலும், சிரிக்காவிட்டாலும் உங்களுக்கு இருக்கிற நிலைமை அப்படியே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சிரித்தால், உங்களுடைய மனதில் மகிழ்ச்சியை விதைத்தால், நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதில் ஒரு மாற்றத்தை நீங்கள் உருவாக்க முடியும். அதில் ஒரு மாற்றத்தை உருவாக்கினால், உங்களை சுற்றி இருக்கிற சூழலில் ஒரு மாற்றம் உருவாகும். இதை நான் எளிய ஒரு உதாரணத்திற்காக செய்தேன். இதுபோல செய்யுங்கள். நீங்கள் சிரித்தாலும், சிரிக்காவிட்டாலும் உங்களுக்கு இருக்கிற நிலைமை அப்படியே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சிரித்தால், உங்களுடைய மனதில் மகிழ்ச்சியை விதைத்தால், நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதில் ஒரு மாற்றத்தை நீங்கள் உருவாக்க முடியும். அதில் ஒரு மாற்றத்தை உருவாக்கினால், உங்களை சுற்றி இருக்கிற சூழலில் ஒரு மாற்றம் உருவாகும். இதை நான் எளிய ஒரு உதாரணத்திற்காக செய்தேன். இதுபோல நீங்கள் ஒவ்வொரு நாளும் எதை செய்து வருகிறீர்களோ, அதைவிட கொஞ்சம் அதிகமாக செய்ய வேண்டும். இவ்வளவு நாள் நீங்கள் எதை கொடுத்து வந்தீர்களோ, அதைவிட கொஞ்சம் அதிகமாக கொடுக்க வேண்டும். அவ்வளவுதான். இது எப்படி செய்வது என்பது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தோன்றும். அதை செய்யுங்கள். இதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து வாருங்கள். உங்களுடைய மிகப்பெரிய இலக்கை நான் எப்படி அடையப் போகிறேன் என்பதை குறித்து யோசிக்காதீர்கள். என்பதை குறித்து கவலைப்படாதீர்கள். அது தானாக நடக்கும். அதுதான் இந்த ரகசியம். அது தானாக நடக்கும். உங்களுடைய வேலை ஒன்றே ஒன்றுதான். உங்களுடைய இலக்குகளில் உங்களுடைய கவனத்தை குவித்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு அப்பாற்பட்ட விஷயங்களை எல்லாம் இந்த பிரபஞ்சம் பார்த்து கொள்ளும்.
இதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டே வரும்போது உங்களுடைய மனதில் இருக்கும் கேள்விகளுக்கான பதில்கள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு இதுவரை புலப்படாத வாய்ப்புகள் உங்களுடைய கண்கள் முன்னால் இருப்பதை பார்ப்பீர்கள். நீங்கள் அதை ஒவ்வொன்றாக எடுத்து பயன்படுத்தி கொண்டே செல்ல வேண்டும். இதை மட்டும் நீங்கள் செய்தால் போதும்.